நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். Cafe by Cassette presents The Mathevan Show. தன்னானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே. திஸ் டேப் இஸ் ஸ்பெஷல். வெயில் சும்மா ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு போனால் ஒரு ராட்டினத்தில் வந்து வந்துனே இருக்குது. மொத்தம் கொடுத்த மாயக்காரியும் என்னால் பண்ண முடியும், விட்டுப்படண்டி என்னால் பண்ண முடியும். உடனே ஒரு பக்கம் அப்படியா, நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லலை வெயில் வந்துச்சா, வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. வெயில்ல 1-2 பாட்டு 6 நிமிஷம்லாம் இருக்கு. குட் பட் அக்லி ஜூக் பாக்ஸே இப்போ 13 நிமிஷம் தான். சும்மா வாசிட்டு இருந்தேன், அதை ரெக்கார்ட் பண்ணேன். சும்மா தான் வாசிச்சேன். அதான்டா ரெக்கார்ட் பண்றேன், அதான்டா தீம் அப்படின்ட்டு. நானும் வெற்றிமாறனாலே ஒரு ட்ரம்பட் வரும், அந்த பையனுக்கு பயம் இல்லை. அன்புடன் கோவை பிரகாஷ்குமார். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு த மாதேவன் ஷோ. தேங்க்யூ. உங்களுடைய மியூசிக் பற்றியும் தி ஜிவி ஃபேக்டர் பற்றியும் பேசணும்னு ரொம்ப ஆசை. பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் என்னவா இருக்கும்னு நான் நினச்சேன்னா, இசை அறிமுகம் எங்கேருந்து பிடிச்சிங்க? ஒரு கேசட் கலெக்டர்கிட்ட தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். நைஸ். இதில் பாருங்க, பவானிலாம் கோரஸ் பாடியிருக்கு. ஆமாம், பேர் போட்டிருக்கு. ரொம்ப மெமரபிளான ஒரு ஃபிலிமு. ஃபஸ்ட்டு படம் ரொம்ப எப்படி சொல்கிறது, பயந்து பண்ண ஒரு படம். ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணும்போது ஒரு பயங்கரமான டவுட் இருக்கும்ல, இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா, ஹிட் ஆகுமா ஆகாதா, நமக்கு பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா. அதே மாதிரி ரீரெக்கார்டிங் எனக்கு பண்ண தெரியுமா தெரியாதா, எனக்கே தெரியாது. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரஹ்மான் சார் கூட வந்து ரங்கதே பசந்தி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பரத்வாஜ் சார் கூட ஆட்டோகிராஃப், அதுக்கப்புறம் வந்து வசூல் ராஜா MBBS, நிறைய படங்கள் பரத்வாஜ் சார் கூட ஒர்க் பண்ணேன். வித்யாசாகர் சார் கூட கனாகண்டேன், ஜி, அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல பங்காரம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஹிந்தியில் வந்து ஜானிமன் அனுமாலி கூட ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நம்ம அதை பண்ணி ஒரு சீனை ப்ளே பண்ணி அதை அவங்க ஆடியன்ஸ் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, த பிக்கெஸ்ட் டெஸ்ட். ஸோ இது வந்து எனக்கே ஒரு டு ஃபைண்ட் மை செல்ஃப் அண்ட் வேர் டு ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் பட்ஜெட்ஸும் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ எல்லாமே நானே ப்ரோக்ராமராக நானே ப்ரோக்ராம் பண்ணேன். அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ணாங்க கூட, அவர் இறந்துட்டாங்க, அவங்க சஞ்சய்னு. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்ராம் பை மீ அண்ட் ரெக்கார்டட். அப்புறம் மிக்சிங் இன்ஜினியர் வந்து ஸ்ரீதர் சார் இறந்துட்டாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக. ஒரு ரஹ்மான் சாருக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து ஸ்ரீதர் சார் மிக்ஸ் பண்ணாங்க, அவங்க இப்போ இல்லை. இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எவர் ஒர்க் வித் சங்கர் மகாதேவன். தட் வாஸ் ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடினதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. ஸோ இட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு ஸ்ரேயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாணிக்க விநாயகம் பாடியிருந்தாரு. கைலாஷ் கேரோட தமிழில் ஃபர்ஸ்ட் பாட்டு. ஓ அப்படியா? தமிழில் அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து வேலோடு விளையாடி. ஜாஸ்தி கிஃப்ட் அப்போ தான் வந்து இந்த லஜ்ஜாவதியே அந்த டைம் ரண்டக்கெல்லாம் பாடி இருந்தார், அவரை பாட வச்சோம். திப்பு, பிரசன்னா ராவ் எல்லாம் பாடினாங்க. காதல் நெருப்பினம் சின்மயி பாடியிருந்தாங்க. நித்தீஷ்னு ஒருத்தர் அரபிக் வோக்கல்ஸ் பாடினாங்க. அது அரபிக் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அரபிக் அது நித்தீஷ். அவர் வந்து அதுக்கு முன்னாடி யுவனுக்கு ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, அறிந்தும் அறியாமலும்ல ஒரு அரபிக் ஃப்ரேஸ் பாடியிருந்தாரு. சரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு அரபிக் ஃப்ரேஸ் வேணும்னு காதல் நெருப்பின் நடனம்ல கூப்பிட்டு எடுக்க வச்சேன். ஓ ஒன்று சொல்லுங்க, காதல் நெருப்பின் நடனம் நம்ம ஊரில் ரூட்டடான ஒரு ஃபிலிமில் வரப்போகிற ஒரு பாட்டு, அதில் ஏன் அரபிக் வோக்கல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஐ வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, அது அந்த பாட்டுடைய விஷுவல் வந்து ரொம்ப சரியலாக தான் எடுத்திருந்தாரு, ஃபேண்டசியாக தான் எடுத்திருந்தாரு. அது வந்து ரூட்டடாக ஒரு விஷுவல் பண்ணலை பாலன் சார். ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு யங்காக ஒரு ஃபேண்டசி வேணும்னு அவர் கேட்டதுனால நான் அதில் அரபிக் வச்சேன். மற்றபடி ரொம்ப ரூட்டடான ஒரு ஆல்பம். அதே மாதிரி முத்துக்குமார் சார் வந்து எனக்கு சிங்கராக நான் காதல் யானை பாடினேன். அப்போ எனக்கு பழக்கம்.
ஸோ ஃபஸ்ட் ஆல்பம் எனக்கு வந்து சிங்கிள் கார்டு முத்துக்குமார் எழுதினார் வெயில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து 4 டியூன் பண்ணிட்டேன். அவங்க டீம் எல்லாம் இது வராங்க, என்ன 4 டியூன் ஆயிடுச்சு ஓகே ஆகல, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க. 5th டியூன் தான் ஓகே ஆகுது. முத்துக்குமார் சார் வந்து அதுக்குள்ளே ஒரு லிரிக்கை லாக் பண்ணி எனக்கு அனுப்புகிறாரு, சேயிங் தம்பி நான் கிராக் பண்ணிட்டேன், லிரிக் ஓகே பண்ணிட்டேன். நான் சொன்னேன், நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு 5வது டியூன் ஓகே பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணாதீங்க, இதுக்கு நீங்கள் எழுதுங்க, இருப்பா நீ ட்ரை பண்ணுப்பா, இதுக்கு ஃபிட் ஆகுதுவாப்பா அப்படின்னாரு. ஸோ நான் தனியாக டியூன் பண்ணேன், அவர் லிரிக் பண்ணார், அப்படியே சிங்க் ஆயிடுச்சு எங்கள் 2 பேருக்குமே. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். எந்த பாட்டு? வெயிலோட விளையாடி. நான் வந்து டியூன் வந்து தன்னானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே இதான் டியூன் பண்ணியிருந்தேன். அவர் தனியாக வெயிலோட விளையாடின்னு எழுதி வச்சிருந்தாரு. அது 2 சிங்க் பண்ணால் ஒரே மீட்டரில். அடடா, ஆமாம், மேஜிக்ங்க. ஆமாம். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் மீட்டருக்கு எழுதுறாரு. தானே தானே நானே தானே நானே நானே அது எல்லாமே வந்து அவர் எழுதினார். பட் அந்த ஃபர்ஸ்ட் 4 வரி அவர் கிராக் பண்ணது தனியாக, நான் டியூன் பண்ணது தனியாக அமைஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி ஒரு மேஜிக் அமைஞ்சுது. அது மாதிரி சங்கர் சார் கிட்ட வந்து அவர் அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து அவர் முந்தையெல்லாம் மீட் பண்ணுவேன், நிறைய மீட் பண்ணுவோம். நான் நிறைய எப்படி சொல்கிறது, நான் கமெண்ட்ஸ் ஓப்பனாலாம் சொல்லுவேன். அப்படியா? அவங்களோட படம் ஆல்பம்க்கா? நார்மலாக அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். அதனால் அவர் சொன்னார், நீ இவ்வளோ பேச்சு பேசுவ, இந்த வாட்டி உனக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாரு. எனக்கா வாங்கலாமா வேணாமா அப்படி இருந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன், ஐ ட்ரை மை பெஸ்ட் சார், நான் காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் அவர்கிட்ட கொடுக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியானார். ஹி வாஸ் லைக், ரொம்ப ஹாப்பியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து கேசட் இருந்துச்சு. இந்த படம் வரும்போது கேசட் சீரீஸ் இருந்துச்சு. ஸோ வெயில் கேசட் மாஸ்டர் பண்ணி ஸ்ரீதர் சார் கொடுத்த காப்பி நான் எங்கள் அப்பா ஒரு 800 வச்சுருந்தாங்க, மாருதி 800. அதில் வந்து அந்த டேப் இருந்துச்சு. ஸோ டேப்பில் போட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ திஸ் டேப் இஸ் ஸ்பெஷல், வெயில். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸ் டு ஹேவ் கேசட்ஸ் இல்லை? யா. ஸோ இது கிரீடம், ஓரம்பூ எல்லாமே கேசட்ஸ் அண்ட் சிடிஸ்னு இருந்துச்சு. இது நான் கேசட்டில் கேட்டேன். இந்த மாஸ்டர்ஸ் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில். ஆமாம், நான் கேசட்டில் கேட்டேன். நான் அதனால தான் இந்த கான்வர்சேஷனை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணணும்னு நினச்சது காரணமும் அதுதான். அப்படியா? நான் அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு கிடையாது. ஃபேன் பாயாக நிறைய கேசட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த படம் வந்தாலும் கேசட் ஃபஸ்ட்டு போய் வாங்குவேன். அதாவது உதயா வந்து நான் கேசட் வாங்கி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட ரங் தே பசந்தியும் நான் வந்து வாசிச்சிருக்கிறதுனால கேசட் வாங்கிட்டு கேட்டிருக்கேன். ஹாரிஸ் அவருடைய மின்னலையை வந்து கேசட் வாங்கி கேட்டேன். சாமுராய், நிறைய படங்கள் வந்து யுவன் தி 7G, புதுப்பேட்டை, அவன் நிறைய படங்கள் வந்து கேசட் வாங்கி கேட்டிருக்கேன். ஜீன்ஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி ஜீன்ஸ், தால்லாம். ஆமாம், தால்லாம் ரேஜ்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூல்லலாம் கல்ச்சரல்ஸில் தால் பாட்டு இருக்குமா? எல்லா ஸ்கூல் கல்ச்சரல்ஸும் தால் பாட்டு. இந்தியாவில் இருக்கிற இந்தியா ஃபுல்லாக எல்லாரோட கல்ச்சரல்ஸ்லையும் அந்த போட்டு ஆடிடும். அது இல்லாத கல்ச்சரல்ஸே இருக்காது. ஆமாம். இப்போ ரங்கதே வசந்தி மாதிரி படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? I was 14 or 15 when I became a programmer. ஸ்வதேஸில் ஆரம்பித்தேன் ரஹ்மான் சாருக்கு. ஸ்வதேஸ், கிருஷ்ணா, தில்னே ஜிஸே அப்னா கஹா, ரங்கதே வசந்தி, வரலாறு, அன்பே ஆறுயிரே, லாஸ்ட்டாக ஜில்னு ஒரு காதல். அப்போ நான் வெளில வந்தேன். அவரோட கான்சர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லண்டன், பர்மிங்ஹம் வந்து கீபோர்ட் பிளேயராக கான்சர்ட்ஸ் வாசிச்சிருக்கேன். வித்யாசாகர் சார் தான் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ஜி, பங்காரம், கனா கண்டேன், அந்த மாதிரி படங்கள் வாசித்தேன். தீனா சாருக்கு திருப்பாச்சி வாசித்தேன். அதுக்கப்புறம் பட் ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்தது பரத்வாஜ் சார். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஜேஜேல சான்ஸ் கொடுத்தாரு. ஜேஜேல வாசித்தேன், ப்ரோக்ராமராக வாசித்தேன், ஜேஜே வாசித்தேன், வசூல் ராஜா MBBS வாசித்தேன், ஆட்டோகிராஃப் வாசித்தேன். அப்புறம் புத்தான்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று மியூசிக் பண்ணார் அவர், அதில் வாசித்தேன் கீபோர்ட் பிளேயராக, ப்ரோக்ராமராக. இப்போது 14 வயசில் நீங்கள் ரங்கதே வசந்தி பண்ணுறீங்க, நம்ம இவ்வளோ பெரிய படம் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. நமக்கு வந்து மியூசிஷியன் தான் பெரிய ஆள். ரஹ்மான் சாருக்கு வேலை செய்யணும், ரஹ்மான் சார் சாங்ஸ் எப்படி இருக்கும், ரஹ்மான் சார்கிட்ட வேலை செய்யணும், வித்யாசாகர் சார்கிட்ட வேலை செய்யணும், அதுதான் இருக்கும். அதில் யார் ஆர்டிஸ்ட்டு, யார் படம், அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து மியூசிஷியன் தான் ஹீரோ. அது புரியாது பட் ஆனால் ஒரு மியூசிஷியனாக ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. லைக் மியூசிஷியனாக இப்படி பண்ணால் ரொம்ப கீபோர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், டோன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து
டிஜிட்டல் era ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். சூப்பர். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரஹ்மான் சார் ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த ஜீன்ஸ் டைமுக்கு அப்புறமே அவங்க ப்ரோக்ராமிங்லாம் அந்த MC500 ஹார்ட்வேர்ஸ்லேருந்து சாஃப்ட்வேருக்குள்ளே இறங்கி கேக் வாக் அந்த சோனார் அதெல்லாம் போயிட்டு லாஜிக் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அப்போ வரல. இட் வாஸ் கம்ப்யூட்டர் வாஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டு ரெக்கார்ட் வோக்கல்ஸ். ஸோ நீங்கள் கீபோர்ட்ஸ் வந்து சிந்தசைசர்ஸ்லேருந்து நம்ம கேபிள்ஸில் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ உள்ளே எடுத்துப்போம். மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்து 8 ட்ராக் அந்த ரெக்கார்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஜிட்டல் மாறுது. அப்போ வந்து ரஹ்மான் சார் வந்து டிஜிட்டல் ஏரா கொண்டு போகிறாங்க. விஎஸ்டி ஈராக்குள்ளே ஹாரிஸ் சார் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே வரும். நான் அந்த டைம் தான் விஎஸ்டிஸ் வந்து உள்ளே வருது. ஸோ ஃபுல் டிஜிட்டல் ஒன்லி உங்களுக்கு ஒரு மிடி கண்ட்ரோலர் இருந்தால் போதும், ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர்ஸ்லேயே எல்லாமே வரும்ன்ற டைமில் நான் எல்லாமே ரொம்ப அப்டேட்டடாக ப்ரோக்ராமராக இருந்தேன். ஸோ அப்படி தான் நான் ப்ரோக்ராமிங் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் சொல்கிறீங்க வெயில் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி அப்படின்னு. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் வந்து பயங்கர டிஸ்டிங்ஷன்லாம் தாண்டி பயங்கரமாக எக்ஸல் பண்ணிட்டீங்க. முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, பாட்டெல்லாம் ஹிட்டு. ஒரு லேமன் டேர்ம்ஸை சொல்லணும்னா எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. பட் ஸ்டில் அங்கேருந்தே ஜிவியோடைய யூனிக் க்ரியேட்டிவ் சாய்ஸஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிலோட விளையாடி இருக்குது, அதில் மல்டிபிள் வாய்ஸஸ் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதில் லிரிக்கலுக்கான ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த மல்டிபிள் வாய்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இந்த பூவத்தான் பூவை மாற்றி கல்யாணம் தான் கட்டிக்குவோம் அந்த லைன் வரும்போது கொஞ்சம் கிண்டலாக நையாண்டியாக இருக்கும். அப்படியே கட் பண்ணால் எங்க ஊரு மேகம் எமோஷனலாக இருக்கும். ஆமாம், அது திப்பு பாடியிருப்பாரு. ஆமாம், கரெக்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அந்த வயசில்? லிரிக்கும் அந்த ஃபீலும் தான். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருடைய சாங்ஸும் கேட்டு தான் வந்திருக்கோம். ராஜா சாருடைய எமோஷன்ஸாக இருக்கட்டும், ரஹ்மான் சாருடைய சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கேட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அது கேள்வி ஞானம் தான். சாய்ஸாகவே அந்த லிரிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸில் எடுத்தது தான். பட் மல்டிபிள் வாய்ஸஸ் வரணும்னு டிசைட் பண்ணது வசந்தபாலன் சார். நான் கைலாஷ்கர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து தே வாண்டட் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். அப்போ நம்ம ஜாஸ்தி கிஃப்ட் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, கைலாஷ்கர் நான் சஜஸ்ட் பண்ணேன், ஜாஸ்தி கிஃப்ட் அவர் சஜஸ்ட் பண்ணார். ஓகே. அப்புறம் ட்ராக் பிரசன்னா ராவ் தான் பாடினார். அதில் அந்த ஹம்மிங் முதல்ல நான் கம்போசிங்கில் பிரசன்னா ராவ் பாடின அந்த ஹம்மிங் அப்படி வச்சுட்டேன். ஓகே. சென்டிமெண்ட்டாக, ஏன்னா நான் ட்ராக் எனக்கு அவர் தான் பாடினார். ஸோ நம்ம ட்ராக் பாடின சிங்கரையும் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுது. நைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஹிம் அவுட் நைஸ் இன் தட் சாங் அப்படி சொல்லிட்டு ஐ மேட் பிரசன்னா ராவ் சிங் த ஓப்பனிங் ஹம்மிங். அவரது தான், அதில் தான் ஆரம்பிக்கும். அதை நான் மாற்றவே இல்லை. அதுக்கப்புறம் திப்பு வந்து சில லைன்ஸ் பாடணும். ஒரு ஏன்னா ரெண்டுமே ஒரு ஹிந்தி சிங்கர் ஒரு கேரளா சிங்கர் பாடும்போது ஒரு தமிழ் சிங்கர் பாடணுன்றது ரொம்ப பர்டிகுலராக நானும் வசந்தபாலன் சாரோ இருந்தோம். அப்போ தான் திப்புவை வந்து மிச்ச லைன்ஸ் பாட வச்சேன், திப்பு அண்ட் பிரசன்னா ராவ். ஸோ அப்படி தான் அந்த சாங் வந்து எடுத்தோம். அப்புறம் அஃப்கோர்ஸ் வித் த நேட்டிவ் எக்ஸ்ட்ரானரி விஷுவல்ஸ் மதியும் வசந்தபாலனும் எடுத்தது. அந்த விஷுவல் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருந்துச்சு அந்த டைமுக்கு. வந்து அப்படி ஒரு இன்னி வரைக்குமே அந்த சாங்கோட விஷுவல்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அந்த பாட்டு அப்படி எடுத்துட்டாங்க. அவங்க அப்படி எடுத்துட்டாங்க, அந்த ஃபீலை கொடுத்துட்டாங்க. மதியும் ட்ரூலி லோக்கல், தட் இஸ் குளோபல். அந்த படம் தான் மதியோட பெரிய பிரேக், எனக்கு பெரிய பிரேக். முத்துக்குமாருக்கு ஆஃப்கோர்ஸ் முத்துக்குமார் வாஸ் வெரி பிக் அட் த டைம். வசந்தபாலன் சாருக்கு ரீஎன்ட்ரி. ஸோ லாட் ஆஃப் வந்து ஒரு பெரிய பிரேக் ஆன. எனக்கு இந்த டீமுக்குலாம் வந்து அது ஒரு பெரிய பிரேக், மதிக்கெல்லாம் பெரிய பிரேக். இந்த படம் பண்ணும்போது என்ன வயசு? இந்த படம் பண்ணும்போது 17. ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது 18, கமிட் ஆகும்போது 17. உருகுதே மருகுதே, அந்த இமோஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு பாட்டு டெலிவரி பண்ணீங்க? அவர் ரொம்ப இமோஷ்னலாக ஒன்று வேணும்னு கேட்டாங்க வசந்தபாலன் சார். ஸோ அதுக்கு நிறைய இன்னொன்று அந்த 90s பீரியடை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னாரு. ஸோ இளையராஜா சாரோடைய மியூசிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆனால் இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட ஸ்டைலை நான் எடுத்துகிட்டு வரேன் என் ஃபஸ்ட்டு படம். ஸோ ராஜா சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுன்றதுனால நான் அந்த டோலக்லாம் வச்சுட்டேன். அந்த ஜின் ஜின் தக் ஜின் தக் ஜின் ஜின் தக் அந்த ரிதம் எல்லாமே வந்து ராஜா சார் ரெஃபரன்ஸ். அவரை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணது. ஆனால் ஒரு சாரங்கி அதில் ரெக்கார்ட் பண்ணலாம், அதில் ஒரு சரோடு வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு என்னோட சாய்ஸ். ஒரு நார்த் இந்தியன் ஃபியூஷனாக உள்ளே எடுத்துகிட்டு வரலாங்கிறது என்னோட சாய்ஸ். ஒரு பேஸ் அதில் வரணும், ஒரு சாலிடான எலக்ட்ரிக் பேஸ், ஃப்ரெட்லெஸ் பேஸ் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ அது வந்து வில் மேக் இட் மோர் in a different base than what he had done. So I made it a fusion of him and me. So Raja sir uடைய elements or what all elements he used to bring inside a song which was famous for an Ilayaraja sir song. அதை வந்து நம்ம இங்கே அதை வந்து என்னுடைய வெர்ஷன்ல. ஓகே, இப்போ பேஸ் பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, என்ன டிஃப்ரென்ஸு
அவங்களுடைய அப்ரோச்சுக்கும் நீங்கள் இதில் அவங்க வந்து பாட்டுக்கு வாசிப்பாங்க. ஓகே. இப்போ எந்தில் வந்து ஒரு கெரிபியன் பேஸோ இல்லை ஒரு ஃபங்க் பேஸையோ நான் உள்ள ஆட் பண்ணிட்டேன் டு மேக் இட் சவுண்ட் a little more younger or a little more ஜிவி. I tried that. Nice. So on the bass, that sarod, that sarangi, அப்புறம் அந்த கட்ஸு, அதுக்கப்புறம் சவுண்டோட குவாலிட்டி, the way I recorded. என்ன எப்படி மைக்கிங் டெக் இருக்குல்ல, இப்போ அவங்க அந்த டைமில் வந்து they had a different type of miking. ஓவராலாக ஒரு ஓவர் ஹெட் வச்சுட்டு மைக்கிங்ஸை அப்படி வச்சு பண்ணுவாங்க. அது அவ்வளோ அந்த டைமுக்கான மைக்கிங் டெக்னாலஜி. அது நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால நான் எல்லாமே ரொம்ப பர்டிகுலராக மைக் பண்ணுவேன். நானே மைக் பண்ணுவேன். அந்த வெயில்லாம் நானே மைக் பண்ணுது. ஸோ நான் ஒரு டோலக்கு மைக் பண்ணுறேன்னா அதோடைய பேஸுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சியை வந்து என்ன மைக் அதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ பேஸ் எடுக்கிற ஒரு கண்டென்சரும் இந்த பக்கம் வந்து அந்த ரைட்டுக்கு வேற ஒரு கண்டென்சர். ஸோ அதுதான் வந்து அதை வச்சாதான் அது என்ன டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது மேட்டர். ஸோ அது பண்ணுவோம். அதே மாதிரி வாய்ஸ் எடுக்கும்போது ஐ டென்ட் வாண்ட் இட் டூ க்ளோஸ், ஐ வாண்டட் லிட்டில் மிட்டில் ஒரு மைக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரிலாம் நிறைய. அப்புறம் ஒரு சாரங்கி எடுத்தோம், தில்ருபா அவங்க சரோஜா வாசிச்சாங்க, தில்ருபா எடுத்தோம். அந்த மாதிரி சரோடு வந்து சீனு இறந்துட்டாங்க, சீனு வாசிச்சாரு. அந்த மாதிரி சின்னதாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணேன். இவ்வளோ ஒரு நல்ல ப்ராசஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க. வெயிலில் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆல்பம், அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிஸியான பிறகு கிடச்சிதா? சரி, இந்த டைம் ஸ்பேஸில் என்ன மேட்டர்னா நம்ம வேறு எதுவுமே யோசிக்கவே முடியாது. நம்ம அது ஒண்டி தான் யோசிப்போம். மற்றபடி சும்மா இருப்பேன், அங்கே தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த சாங் எடுத்து திருப்பி என்ன பண்ணலாம், அந்த சாங் எடுத்து திருப்பி என்ன பண்ணலான்னு பண்ணுவோம். டெய்லி நைட்டு வந்து அப்போ என் அசிஸ்டன்ட் வந்து ரகுநந்தன், என்ஆர் ரகுநந்தன், அப்புறம் ஸ்ரீஹரி என்ஜினியரு, ஜோசன் இப்போ வரைக்கும் இருக்க என்னுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினார். பெஸ்ட் இன்ஜினியர் அசூரன்ட்லாம் வாங்கினார். மிக்சிங் இன்ஜினியர் சூரை போட்டிருக்க அவார்டு வாங்கினார் ஜோசன். நாங்களாம் அப்போ என் வீட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் செட்டப் இருக்கும். ஸோ டெய்லி நைட் சும்மா சாங்கை போடுவோம். அப்போ ரகுநந்தன்லாம் நிறைய ஐடியா கொடுப்பாரு. ஏன்பா இது இப்படி பண்ணலாம்ப்பா, அப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்வாரு. ஓகே ரகு பண்ணலாம். அப்போ 2-3 பிஜிஎம் வந்து அவர் தான் அந்த சாரங்கி மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து எது அந்த அடிப்போம். ஸோ அது வந்து சாரங்கி போலான்ற ஐடியா அவர் கொடுத்தாரு. பட் டியூன் வந்து என்னோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தால் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் த சாங் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். ப்ரோக்ராமிங் என் கூட உட்காருவார். அப்போது நான் இந்த நோட்ஸ் நான் கம்போஸ் பண்ணுவேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுப்போம். நைஸ். அதுக்கப்புறம் பிஸியான பிறகு இப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ் நான் செட் பண்ணுறேன்ல. ஆமாம், இப்படி தான் மைக் பண்ணணும், இப்போ டோலக்ஸ் இப்படி தான் மைக் பண்ணணும், டேப் இப்படி தான் மைக் பண்ணணும், வாய்ஸ் இவ்வளோ தான் வைக்கணும், இது எல்லாமே நான் கற்றுக் கொடுத்துட்டேன். அதாவது என்னுடைய டீமுக்கு, என் அசிஸ்டன்ஸ்க்கு, என் டீமுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி தான் சீன் அப்ரோச் பண்ண போகிறோன்ற போது அடுத்த வாட்டி நான் போய் அங்கே மைக் பண்ண வேணாம். நான் அங்கே இங்கேருந்து பார்ப்பேன், ஜோ மைக் பண்ணுவார், இல்லை ஸ்ரீஹரி மைக் பண்ணுவார், இல்லை ரகுநந்தன் மைக் பண்ணுவார். நான் சொன்னேன் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ தே ஆர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ் ஆஃப் ஹவு ஐ எம் ஒர்க்கிங். நைஸ். அண்ட் ஹவு ஐ அப்ரோச். ஸோ இப்படி போக 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 ஒரு 100 படத்தில் ஆப்வியஸாக இப்போ நான் ஸ்கோர் கொடுக்குறேன்னா, ஓகே நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் நோட்ஸ் கொடுப்பேன், ஜோசன் வருவார், ரீல் போவோம், ஓகே அது சார் என்ட்ரிடா, ஓகே எடுத்துப்பாங்க நோட்ஸு, வாய்ஸ் நோட் எடுத்துப்பாங்க, என்னை வீடியோ கேப்சர் பண்ணுவார். ஓகே இது ட்ரம்பட்டில் வேணும், இங்கே கீழே எனக்கு டப்ஸ்டெப் வேணும், இங்கே வந்து எனக்கு டேப் வேணும், இங்கே அவர் ஓகே இங்கே வாக் பண்ணிட்டு போகிறாரு, அங்கே ஸ்டாப்பு, அங்கேருந்து சேஞ்ச் ஓவர் இங்கேருந்து பேஸ், அப்படி நோட்ஸ் கொடுத்துருவேன் நான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ நான் போய் அதை வாசிக்கணும், நான் போய் அதை கூட இருந்து நான் ஒரு பாராக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கு மானிட்டர் பண்ணிடுவார். ஐ ஹாவ் அ டீம் ஹூ வில் மானிட்டர் ஃபார் மீ. பட் அஃப்கோர்ஸ் காம்போசிஷன், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வரணும், என்ன லேயர் வரணும், எல்லாமே நான் கொடுத்துருவேன். நைஸ் நைஸ். லைக் ஓகே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அசூரன், அப்போ நான் ஃபுல் ஸ்கோர் முடிச்சிட்டேன், ஸ்கோர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் யூஎஸ் போயிட்டேன். அப்போது ஓப்பனிங் ரீல் அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்புகிறாங்க டைட்டில். ஓகே. ஸோ அப்போ வந்து நிறைய பிட்ஸ் இருக்குது. நான் வந்து அவர் ஜோசன் கிட்ட சொல்கிறேன், ஜோ அதில் எது ரொம்ப ஒர்க் ஆகுதோ அந்த பிட்டு நீ டைட்டிலில் போட்டுரு அப்படின்ற. இப்போது அவன் என்ன போட்டான்னு எனக்கு தெரியாது.
படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் டைட்டில் சீக்வன்ஸ் கிளாப்ஸ் 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 அப்படி சொல்கிறாங்க. நான் ஜோக் அடிச்சு கேட்குறேன், டேய் என்ன விட்ரா போட்டேன், இது வா அசுரா தான் அதோடைய உன்னோட 4th 3rd வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கால்க்கான ஃப்ரீடம் அஃப்கோர்ஸ் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை டியூன், மை ஒர்க். We are a team together. I give them the space and liberty because they know my taste. Great. இப்போ பேசியிருக்கும் போது சொன்னீங்க 100 படம் கடந்தாச்சு அப்படின்னு. இப்போ வெயில்லேருந்து 100 படம் கடந்து நிற்கிறது வந்து ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஜிவி ஃபேக்டர் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஜிவியை தூக்கி நம்ம எந்த ஸ்பேஸில் வச்சாலும் ஜிவி வில் ஸ்கோர். இப்போ நீங்கள் தங்கலானில் ப்ராப்பராக தங்கலானுக்கான ஒரு கம்போஸராக நீங்கள் இருக்கீங்க. முப்பொழுது முன் கற்பனைகளா அதுக்கான ஒரு அர்பன் ஸ்பேஸில் சூப்பராக இருக்கும் உங்களுடைய சவுண்டிங்லேருந்து எல்லாமே. ஹவு ஐ ஃபீல் எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு ஒன் பர்டிகுலர் ஸ்டைல். இப்போ நான் என் ஸ்டைலுக்கே நான் அடிக்ட் ஆகிட்டேன்னா நான் அதே திருப்பி பண்ணுவேன். அது எனக்குமே போர் அடிக்கும். நிறைய கம்போசர்ஸ்க்குமே அது நிறைய பேக் ஃபயர் ஆயிருக்கு. கோயிங் இன் டு ஒன் ஸ்டைல், கேப்சரிங் ஒன் ஸ்டைல் அண்ட் ஸ்டேயிங் தேர். அதனால நான் ரூரலான ஃபிலிம், வெயில் மாதிரி ரூரலான ஃபிலிம் பண்ணுவேன், முப்பொழுது மாதிரி பண்ணுவேன், தெலுங்குல டார்லிங் மாதிரி ஸ்டைலிஷான ஃபிலிம் பண்ணுவேன், மாஸான படமும் பண்ணுவேன். மார்க் ஆண்டனி ஓகே லவுடான ஃபிலிம் பண்ணுவேன்னா என்னால் மார்க் ஆண்டனி குட் பேட் அக்லி பண்ண முடியும். கரெக்ட். அது டைரக்டரோட டேஸ்ட். ஒரு டைரக்டர் டேஸ்ட் ஓகே எனக்கு அந்த மாதிரி வேணும், எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு எலிவேஷன் வேணும், 10 நிமிஷத்தில் எனக்கு எவ்ரி 10 minutes நான் தியேட்டரில் கிளாப் வாங்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டர் விருப்பப்படுறாரு. அதான் அவரோட இன்புட். அவருக்கு அது வேணும். ஏன்னா அவரோட டேஸ்ட், அவரோட கேரக்டர் கத்துவாங்க, அவருக்கு அது லவுட்னஸ் பிடிக்கும், அவர் டேஸ்ட். ஸோ மார்க் ஆண்டனி குட் பேட் அக்லி த்ரிஷா நயன்தாரா அவரோட டேஸ்ட்ல பண்ணியிருப்பேன். ஆதிக்கினுடைய எனர்ஜி இருக்குல்ல, அதான் அவரோட கேரக்டர், அது படத்தில் வருது. அண்ட் இட்ஸ் வெரி ஒரிஜினல். ஹீ இஸ் அ வெரி ஒரிஜினல் டைரக்டர். எக்ஸாக்ட்லி. ஹீஸ் காட். அவர் யாரை எதை பார்த்து காப்பி அடிச்சு அப்படி ஒரு டைரக்டரே கிடையாது. அவர் ரொம்ப ஒரிஜினலான ஒரு டைரக்டர். அவருக்குன்னு ஒரு குவக்கி இருக்கு. அண்ட் இன்னைக்கு அவருடைய மாஸ் ஏரியா வந்து அஜித் சார் ஐடென்டிஃபை பண்ணி இதை அவன் பண்ணுவான் அப்படின்னு. அண்ட் மார்க் ஆண்டனி ரிலீஸ்க்கு முன்னாடியே நீ பண்ணு அடுத்த படம்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருமே எவ்வளோ ஃபர்ஸ்ட் டைரக்டரை வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு. எஸ் ஜே சூர்யா அவர் தான் ஃபைன் பண்ணாரு. நிறைய டைரக்டர்ஸ் அவர் ஃபைன் பண்ணியிருக்காரு. இவங்கிட்ட இப்படி ஒரு ஏரியா இருக்கு அப்படிங்கிறத ஒரு சென்ஸ் பண்ணி அந்த சான்ஸ் வாய்ப்பு அவருக்கு கொடுத்து, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆதிக்கும் அந்த அதே லாயல்ட்டியோடையும் அதே லவ்வோடையும் அது அவங்க 2 பேருடைய வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. அவங்க 2 பேருடைய அந்த லவ் ஆர் பிரதர்ஹுட் தே போத் ஹேவ். ட்ரூ. ஸோ இது ஒரு பெரிய காம்போ. இப்போ திருப்பி ஒரு பெரிய காம்போவாக இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியில் எக்கச்சக்க ரெஃபரன்சஸ் இருக்குது, நாஸ்டாலஜிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. பட் அதில் மோஸ்ட் ஃபேவரட் இட் மேட் மீ ஸ்மைல் அப்படின்னா கிரீடம் கனெக்ட் தான். விழிகள். ஏகேவும் ரம்யாவும் பார்க்குறாங்க, அதாவது ஏகேவும் த்ரிஷாவும் பார்க்குறாங்க. விழிகள் ஆஹா நைஸ். எனக்கு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து வெயில் பண்ணிட்டு ஒரு பட்டிங் கம்போசர். அப்போ சார் வந்து பெரிய ஸ்டார். அப்போ எனக்கு வந்து அந்த செகண்ட் ஃபிலிமை வந்து வேணான்னு அவர் சொல்லியிருக்கலாம். எதுக்கு சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்குமே எதுக்கு ஆதிக்கு கொடுக்குறீங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு என்ன சொல்றது, பண்ணுவானுங்க இவங்கெல்லாம் பண்ணுவானுங்கன்னு ஒரு நம்பி கொடுக்குறாரு. ஒன்று சொல்கிறேங்க, இஃப் நாட் ஃபார் த பிராண்ட் வேல்யூ ஹவ் கெயின்டு, இப்போ கூட உங்களை சாதாரண ரோட்டில் ஏற பார்த்தா சின்ன பையன் தான் நினைப்பாங்க. நிஜமாக தாங்க சொல்கிறேன். அது மேபி அது எங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த ஜீனுக்கு. இல்லை எனக்கு குட் பேட் அக்லியில் பெரிய சேலஞ்ச் வந்து நான் 30 நாளில் முடிச்சது எல்லாமே. அவங்க படம் ரிலீஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி தான் என்ன படத்துக்குள்ளேயே எடுக்கிறாங்க. ஸோ அவங்க லிப்சிங்கோட எடுத்த சாங்க்கு நான் வேற சாங் போடுறேன், அவங்க லிப்சிங்கோட பண்ணதுக்கு வேற பண்றேன். 30 நாள்ல அந்த படத்துல ரீரெக்கார்டிங் முடிக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் எலிவேஷன் கொடுக்கணும், புதுசா இருக்கணும். தியேட்டர் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி நான் படத்தை பார்த்து தான் கம்போஸ் பண்ணேன். தியேட்டர்ல ஒர்க் ஆகணும், அவ்வளவுதான். ஸோ நான் ஆடியோ அதெல்லாம் யோசிக்கல. தியேட்டர்ல இந்த மியூசிக் வரும்போது கிளாப் பண்ணணும், இதுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங் அப்போ தெறிக்க விடுறாங்க, ஆடுறாங்க எல்லாரும். அந்த GBU காட் பிளஸ் யூ வரும்போது ஆடுறாங்க, அந்த ஒரு சீனுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அதுதான் இன்டென்ட். அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஏன்னா 30 நாளுக்கு நான் அவ்வளோதான், என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டேன். வெயிலில் 1-2 பாட்டு 6 நிமிஷம்லாம் இருக்குது. குட் பேட் அக்லி ஜூக் பாக்ஸே இப்போ 13 நிமிஷம் தான். இந்த ஷிஃப்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு என்னன்னா யாருக்குமே பொறுமை கிடையாது. என்னோட லாங்கஸ்ட் சாங் மின்னல்கள் கூத்தாடும் 7 minutes. தில்சேரே வந்து அவ்வளோ டைம். தில்சேரேவும் மின்னல்கள் கூத்தாடும் அவ்வளோ லென்த்தியான சாங். அது நிதானமா போவோம். மின்னல்கள் கூத்தாடும் செட் பண்ணி அழகா அது பாட்டு போவோம். ஆனா இன்னைக்கும் ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த சாங் போடுறாங்க. நான் வந்து அன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தேன். சும்மா ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு போனால் ஒரு ராட்டினத்தில் வந்து வந்துனே இருக்குது.
ஸோ அதை யோசிக்கிறேன், 20 வருஷம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இன்னைக்கும் வந்து அந்த இன்னைக்கும் சிக்னல் எல்லாம் பைக்ல எனக்கு வச்சிருப்பாங்க. எனக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும் ஒரு கம்போசரா, எனக்கு அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருக்கும். தட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம். வெற்றி அதெல்லாம் லான்ச் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் டு ஹேவ் சம்திங். ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு ரெலவெண்ட்டாக இருக்குது, சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இன்னும் வந்து ஆட்டத்தில் இருக்கும், ஓகேப்பா அப்படின்னு நினச்சிக்கலாம். 7 minute சாங்ஸ் ஆர் லெங்தி சாங்ஸ்லேருந்து இப்போ 2 minutes 2.5 minutes நம்ம வந்துட்டோம்ல. இதை பற்றி நம்ம பேசுகிறோம், பட் நீங்கள் கம்போசர்ஸ் யாராவது பேசியிருக்கீங்களா? அப்படி டிஸ்கஷன்ஸ் வந்ததில்லை. பட் நார்மலாகவே அவ்வளோ லென்த்தி சாங்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் 20 செகண்ட் தான் ரீல் பார்க்குறீங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 20-25 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கேப்சர் பண்ணணும். முந்தியெல்லாம் 2 சரணம் இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு ஓரம் போல தான் பிரேக் பண்ணேன். ஓரம் போல எல்லா சாங்குமே ஒரே சரணம் தான். தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆல்பம்ஸ் டு ஹேவ் ஒன்லி 1 சரணம். அதுக்கு முன்னாடி இருக்க 2 சரணம் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட்னு தெரியல, பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பிஜிஎம் லென்த்தி பண்ணி, ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி சார் இருக்கும்போது 3 சரணம், ராஜா சார் இருக்கும்போது 2 சரணமாக மாறுச்சு. சரி, ஐ தாட் சரி ஓகே நம்ம 1 சரணம் ட்ரை பண்ணுவோம். ஓரம் போது தான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இல்லாமல் 1 சரணம்னு போன ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஓரம் போ. இங்கே இந்த வெயிலோட விளையாட்டுலேருந்து அப்படியே பார்த்தா சார்பு ஜி மட்டும் வந்துட்டீங்க. சார்பு கோழை காலு 2 கால் இதுதான் பாஸ் லைஃப். அது அப்புறம் அஃப்கோர்ஸ் இது என்ன மாயம்னு ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துச்சு அந்த ஆல்பம்ல. உங்களுடைய சில யூனிக் கிரியேட்டிவ் சாய்ஸஸ் அண்ட் கொலாப்ஸ் பற்றி பேசலாம். கணபதி பாட்டு இருக்குல்ல, சங்கர் மகாதேவன் அண்ட் தீராஜன், இந்த 2 வாய்ஸை ஒரு பாட்டில் எப்படி? டிஆர் சார் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் வந்து புஷ்கர் காயத்ரி கொடுத்தது தான். அவர் வாய்ஸ் அதில் வந்து எப்படி இருக்கும். பட் இட் ஸோ ஸ்வீட். டிஆர் சார்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, அவர் யங்ஸ்டர்ஸோ இல்லை புது பசங்க வந்து அழகாக என்கரேஜ் பண்ணி ஏய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிப்பார். அந்த ஒரு அழகான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ரெக்கார்டிங் வித் சங்கர் மகாதேவன், 1 instance சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லை, உருகுதே பாட்டு போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கு, கடைசி பல்லவி சார் ஆனால் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறதா பண்ணுங்கண்ணா, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற. அது ஃபர்ஸ்ட் பல்லவியில் பாடுறாரு, அந்த சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா போ ஒரு ஹம்மிங் பாடுறாரு, அப்படியே லாக் பண்ணி வச்சிட்டோம். லாஸ்ட்டாக சரி என்ன பண்ண போறாருன்னா ஏதாவது ட்ரை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட் பல்லவி போகிறாரு, சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா உருகுதேன்னு ஹை ஆக்டிவ்ல எடுத்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் எடுப்பாருன்னு. ஹை ஆக்டிவ்ல பாடுறாரு உருகுது. அவர் ரேஞ்ச், வோக்கல் ரேஞ்ச் அப்படி. ஸோ உருகுதே மறு அங்கே எடுத்தாரு. நாங்களாம் வந்து விவர் லைக் வாவ் அப்படி ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஜிவிக்கு தான் அந்த ஹை ஆக்டிவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வெய்யும் சில்லி மாதிரி ஒரு பாட்டுலையுமே அது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராக், எட் ஒரு இன்டென்ஸான ரொமான்டிக் ட்ராக், அதுலேயும் நீங்கள் ஒரு ஹை போகிறீங்க. அண்ட் தங்கலானில் வார் சாங் இருக்குது, லானே தங்கலா, அதுலேயும் நீங்கள் ஒரு ஹை போகிறீங்க. வெயிலோட விளையாடிலையுமே ஒரு ஹை இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் இவங்கன்னு சொல்லலாம். இப்போ அந்த ட்ராக்ல அவர் பாடும்போது, அவர் ஹை பாடும்போது ஏய் நல்லா இருக்கு இது, இந்த ஏரியா வந்து இப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கிராஃப் எனக்கு கொடுக்கும்போது ஐ கெட் இட் ரெஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட். ஓகே, ஸோ ஹை எடுக்கும்போது நான் இந்த பாட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சங்கர் மகாதேவன் சார் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. சினிமா நான் வந்து டியூன் பண்ணிட்டேன். வாலி சார் எழுதிட்டாங்க, பயங்கரமாக மீட்டருக்கு எழுதிருக்காங்க. எனக்கு சிலதெல்லாம் புரியல. அது எப்படி வரும்னா, இப்போ தன்னா நானே தானே நானே தன்னா நானே தானே நானே தன்னா நானே தானே தன்னா தன்னா தன்னானே இப்படி பண்ணிட்டேன். அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு, ஜப்பான் போனா சூப்பர் ஸ்டாரு, ஜெர்மனியிலும் சூப்பர் ஸ்டாரு, அமெரிக்காவிலும் சூப்பர் ஸ்டாரு, ஆப்பிரிக்காவிலும் சூப்பர் ஸ்டாரு. இது எனக்கு ஓகே. அதுக்கடுத்து பாட்டாளியின் சட்டையில் கவனி, பள்ளி பிள்ளையின் பையில் கவனி. எனக்கு இது பாடவே வர மாட்டேங்குது. அவர் சும்மா பார்த்தாரு சங்கர் மகாதேவன் சார், ஓகேடா பாட்டாளியின் பையில் கவனி கண்ணுக்கு. எனக்கு புரியல அது எப்படி நான் அதை மீட்டர்ல அவர் எழுதியிருக்காரு. அவர் சிங்க அவர் மேக்ஸா வந்து பார்ப்பாரு கிளாசிக்கலா. நைஸ். அவர் வந்து சிங்க் பண்ணி பாடினாரு. ஆனா மீட்டர்ல இருந்துச்சு, பக்கா மீட்டர்ல இருக்கு. எனக்கு அது ஒண்டி புரியவே இல்லை. அது சங்கர் சார் தான் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அது வந்து டீஃப்ராக்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு. எவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஆமாம், வாலி சார்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கும் அவருக்கும் எப்படி இருக்கும், அவரும் எம்ஜிஆர் எப்படி ஃப்ரெண்ட்ஸு, கணதன் சார் பற்றி எல்லார பற்றியுமே சொல்லுவார். நைஸ். அவருக்கும் நாகேஷ் சாருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் கதை அப்படியே உட்காந்துருவோம். ஸோ காலை படத்துக்கு போகும்போது நானும் சிம்பு வாலி சார் அப்படியே அங்கே உட்காந்துட்டோம். அவர் கதையாக சொல்லுவார். ஸோ நாங்கள் அங்கே இருந்துட்டு அப்புறம் ஒரு காஃபி கொடுப்பாரு, செம்மையாக இருக்கும். அவர் வீட்டில் ஃபில்டர் காஃபி கொடுப்பாரு. குடிச்சிட்டு அவர்கிட்ட பேசிட்டு பாட்டு எழுதிட்டு போவோம். குட்டி பிசாசேவா? குட்டி பிசாசே, குட்கா லக்காடி.
குட்டி பிசாசை பற்றி சொல்லுங்கள். குட்டி பிசாசேன்ற வேர்டு சிம்பு காயின் பண்ண வேர்டு. அதுக்கப்புறம் வாலி சார் தான் அவர் பெட்ரூமில் அவர் உட்காந்து எழுதுவார், நாங்கள்லாம் கீழே உட்காந்துப்போம், மரியாதை நிமித்தமாக கீழே உட்காந்துட்டு அவர் சில தான் எழுத சொல்லுவார், நாங்கள் எழுதுவோம். அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த குத்துப்பாட்டு அந்த இது வந்து அஃப்கோர்ஸ் சிம்புவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆல்பமில். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸில் வந்து செட்நாடு வித்யாஸ்ரம், நான் கல்செக், ஆஷ்ரம் நினைக்கிறேன், சிம்பு வந்து கல்செக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்பத்துலேருந்தே பழக்கம், மோதிப்போம் கல்ச்சுரல்ஸ் போட்டி கல்ச்சுரல்ஸில். உடனே அவர் ட்ரம்ஸ்லாம் வாசிப்பார், வாசிட்டு வந்து என்ன பாட போறீங்க, உங்க டீம்ல என்ன பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பயும் இந்த டோன்ல தான் பேசுவாங்களாங்க அவரோட மாடுலேஷன் அது. நான் சொல்லுவேன், இல்லை இந்த சாங் பண்ண போறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போவாரு, ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பாரு. ஸோ ஒரு சேலஞ்ச் இருக்கும் கல்ச்சுரல்ஸ்ல. ஸோ கல்ச்சுரல்ஸ்ல தான் எனக்கு பழக்கம் சிம்பு. யூசிங் மல்டிபிள் வாய்ஸஸ், அதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ரெக்கார்டிங் எப்படி ஒருத்தர் ஹேண்டில் பண்ணாருன்றது வந்து ஐயோ பாட்டு ஆடுகளம்ல யூட்டிலைசிங் போத் எஸ்பிபி அண்ட் சரண் டுகெதர். அது என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு எஸ்பிபி சார் பாட போகிறாங்கன்னு நான் ட்ராக் பாடி அமிச்சேன். எஸ்பிபி சார் பாடிட்டாங்க. இப்போ தனுஷ் வெரி யங் ஆர்டிஸ்ட். ஸோ அப்போது எஸ்பிபி சாரோட வாய்ஸ்க்கு பார்க்கும்போது எனக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் பயங்கரமாக எனக்கு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ திடீர்னு வெற்றியும் நானும் பேசும்போது நான் சொன்னேன், வெற்றி ஒன்று பண்ணலாமா, இது ரொம்ப ரொம்ப இதுவான ஐடியா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பாருங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ ஆக்கிடலாம். இப்போ எஸ்பிபி சார் வந்து ரைட்டாக லெஃப்டில் தள்ளி சரணை வந்து ரைட்டில் வச்சா கொஞ்சம் 2 பேர் வாய்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஏஜாக ஒரு கம்மியாக ஃபீல் ஆகும், நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. அவர் தான் கோச்சிப்பாங்களா எஸ்பிபி சார்? இல்லை அவர் பையன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கூப்பிட்டு எடுத்து 2 பேர் வாய்ஸையும் இப்படி வச்சிட்டேன். லெஃப்ட் ரைட்டில் வந்து இப்படி இருக்கும், பேன் வந்து இப்படி பேன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வி ஹேட் அ லிட்டில் யங்கர் திங். பட் எஸ்பிபி சாருக்கு அந்த சாங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு நான் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவார்டு வாங்கும்போது என்கிட்ட சொன்னார். நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் எம்ஜிவி, இது எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது, இது நான் சொன்னால் நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா. ஏன்னா 2 பேர் சேர்ந்து பாடி. ஆமாம், பிகாஸ் ஹீ வாண்டட் அ சன் டு பி இன் அ பொசிஷன். அப்போ அவர் பாடி இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகுது, அப்பா பையன் சேர்ந்து அவார்டு வாங்குறாங்கன்றது அவருக்கு அது ரொம்ப ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்தது. எனக்கு அது நார்மலாக தான் நான் எடுத்தேன். எனக்கு என் சாங்கை நான் என்ன எடுக்கணுமோ அதை நான் எடுத்துட்டேன். அவருக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன். ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே, ஐ கேவ் அ சாங் விச் இஸ் வெரி ப்ரெஷியஸ் ஃபார் போத் ஆஃப் தெம். இல்லை இன்னைக்கு சரண் அந்த சாங் கேட்டாலும் அவருக்கு அது ஒரு பெரிய மெமரி. வெற்றிமாறன் அவர்கள் கூட நிறைய கொலாபரேட் பண்ணிட்டீங்க. ஆனால் ரொம்ப அவுட் ஆஃப் கேரக்டராக எனக்கு தோன்ற ஒரு பாட்டு இருக்குது அவங்களுக்கு, அவங்க ஆல்பம் இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு, அலிபாபா தங்கம். அது வந்து என்னன்னா, அது ப்ரொடியூசர் ஆசைப்பட்டது. ஓஹோ, அதனால அவங்களுக்கு அப்படி ஒரு சாங் வேணும்னு கேட்டதுனால இவர் வந்து சரி நீ பண்ணிக்கோ, ஏதாவது ஒரு சாங் பண்ணு. இந்த பாட்டுக்கு வெற்றிமாறன் அவர்கள் சைட்லேருந்து என்ன இன்புட் வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி சொல்றது, ஓகே இது வந்து ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட்டுப்பா, இப்படி ஒரு சாங் இருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் படம்னால அவருக்கு கண்ட்ரோல் கம்மி தான். அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்டில் அவர் என்ன வேணுமோ அதை எடுத்துட்டாரு. இது ஒரு சாங் வேணுன்ற போது அவர் என்ன பண்ண முடியுன்ற போது அவரும் நானும் தான் உட்காந்து பண்ணோம் அந்த பாட்டு. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணது தான். பட் அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் சிலபஸ், அவுட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன் நாங்கள் பண்ண பாட்டு. ஆனால் சம பாட்டுங்க அந்த பாட்டு. ஆமாம், எனக்கும் வெற்றிக்கும் காம்பினேஷன் ஃபிக்ஸ் ஆனதே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அப்புறம் தான். அந்த பொல்லாதவனில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹேண்டில் பண்ணது வாஸ் லைக் அந்த மாதிரி ஸ்கோர் அவர் வந்து தமிழ் சினிமாவில் அவர் அந்த மாதிரி கேட்கல. அந்த டைம் நான் ரொம்ப புதுசாக வந்ததுனால அவருக்கு அது ரொம்ப புதுசாக இருந்து 2 பேருக்கும் செட் ஆயிடுச்சு. ஹவு ஐ அப்ரோச் அ ஸ்கோர் ஃபார் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஹவு இப்போ ஒரு கம்போசர் இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல மாட்டேன். இப்போ அஃப்கோர்ஸ் ராஜா சார் இஸ் வெரி ஒரிஜினல் கம்போசர். இருந்தாலும் அவருக்கு அந்த ஜான் வில்லியம்ஸும் எனியோ மாரிகோனுடைய ஒரு இது இருக்கும். அவர் ஜான் வில்லியம்ஸ் கேட்டு வளர்ந்துருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா படங்கள் பார்த்துருப்பாங்க, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்போசர் ஒரு டைமில் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப நான் ஜிம்மரோட ஃபேன். எனக்கு ஜிம்மர் பிடிக்கும், எனக்கு டாரண்டினோடைய இது பிடிக்கும், ஜிம்மர் பிடிக்கும், தாமஸ் நியூமன் பிடிக்கும். ஸோ அந்த எப்படி சொல்ல ஒரு டார்க் நைட்டோட ஸ்கோர் எனக்கு பிடிக்கும். என்னோட அப்ரோச்சில் வந்து அந்த மாதிரி அக்ரெசிவ்னஸ் வந்து இப்போ அசுரன் மாதிரி ஒரு படம்னா அது மாதிரி அக்ரெசிவாக எடுத்து ஸ்கோர் பண்ணுவேன். அண்டு எப்படி சொல்கிறது, அந்த 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 லெவல் ஆஃப் ஸ்கோரோட குவாலிட்டி இருக்கணும், என்னோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும், அந்த டோன்ஸு சவுண்ட்ஸ் வந்து அந்த லெவலில் இருக்கணும்னு நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அது வந்து புதுசாக இருக்குது.
இப்போ நான் எடுத்து அப்ரோச் பண்ணுற விதம் வந்து புதுசாக இருக்குது. பட் தட் ஸ்கோர் ஆர் தட் த குவாலிட்டி ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன், ஹவு வி பிரிங் தோஸ் ஹார்ன் சவுண்டிங்ஸு, அது வந்து இப்போ நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஓகே மில்லரில் பண்ண ஸ்கோர் எடுத்து நிறைய அவெஞ்சர்ஸ்க்கு போடுவாங்க. சிங்க் பண்ணி போடுவாங்க. அந்த குவாலிட்டி மிஸ்ஸே ஆகாது, அப்படி அந்த குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கணும்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், அந்த சவுண்டிங் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறோம். பட் அஃப்கோர்ஸ் ஹேவ் மை ரூட்டட், நம்ம இந்தியன், நம்மளோட ஊர், நம்ம தமிழ் சவுண்டிங். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அசூரனில் கோயிலில் வந்து அவர் வந்து அவங்க மஞ்சு வாரியர் அந்த குழந்தைய மீட் பண்ண வருவார். அப்போ பார்ப்பாங்க அப்பா வந்துட்டாங்கன்னொடனே அதெல்லாம் வந்து இந்தியனாக இருக்கும். அந்த சண்டைன்னு வரும்போது அப்படி வரும்போது தென் இட் வில் கோ டு another இது. அது எல்லாமே அந்த டைமில் எனக்கு தோன்ற ஒரு மொமெண்ட் தான். பட் the production style changes according to a scene, or when I need that adrenaline thing, I push it up. Sometimes I have a western influence. ஸோ அந்த கம்போசராக எனக்கு வந்து எப்படி சொல்லுவது, ஜிம்மர் அண்ட் நியூமன்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நைஸ். பாரதிராஜா அவர்கள் கூட நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு பெரிய ரசிகன் அவருக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிப்பார். ஸோ அவர் சொல்கிற விதமும், அவர் வந்து லிரிக்ஸ் வாங்குற விதமும் ரொம்ப அழகாக இருக்கும். கதை தான் சொல்லுவார், கதை சொல்லுவார். அந்த அவர் பையன் இருப்பான், அப்படி வருவோம்னா ஃபோக் சாங் நமக்கு அவரை பார்த்த உடனே அப்படி வந்துடும். ஓகே, நமக்கு எல்லாமே வரும், எல்லா ஆல்பம் வந்துட்டு போவோம். முதல் மரியாதை, இது கிழக்கு சீமையில் எல்லாம் நமக்கு வந்துட்டு போவோம். சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி பண்ணது தான். வைரமுத்து சார் இன்னி வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஹி சார்ஜஸ் ஃபார் பாரதிராஜா சார். ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததுனால இன்னி வரைக்கும் சார்ஜே பண்ண மாட்டான். எனக்கு வந்து ஜிவி ஹோல் டிஸ்கோகிராஃபிலேயே அவ்வளோவா யாரும் பேசல, ஆனால் நான் கேட் கீப் பண்ணி பத்திரமா வச்சிருக்க பாட்டுனா நரிகை உரங்க. நரிகை உரங்க இஸ் a beautiful song. இல்லை, நல்லா இருக்கும். காட முட்டை கண்ணழகே, மாடு முட்டும் மாரழகே, பாதகத்தை செருப்ப வச்சு பரிசம் போட வந்திருக்கேன், நானே தானே முனி போல வந்து இருக்க வேட்டி கட்டி, நரிக உரக நாயக உரங்க ஊரும் உறங்கும் ராத்திரியில் செருப்ப வச்சு வார வரும். அது நல்லா இருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். புத்தி வச்ச ஆசைதான், ஒத்துகிச்சு பேசதான், சில்லு வண்டு பார்த்துதான் சிரிக்கிறதே, அஞ்சு கிளி கூவாதோ, உன் குரலா மாறாதோ, பத்த தண்ணி மீனானா வதங்கி போறனே, 10 கிளி பேசாதோ, உன் குரலா மாறாதோ, அது மாதிரி வரும். இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். இந்த 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர், எங்கள் வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதில் அடிக்கடி கேட்ட ஒரு கேசட் வந்து வெயில். நான் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்னு ஒன்று அட்டன் பண்ணது வந்து பரதேசி. ஆமாம், நான் வந்தேன், காலேஜ் வந்து பாண்டிச்சேரியில் படித்தேன். ட்விட்டரில் அப்போது ஒரு கான்டெஸ்ட் ஏதோ ரன் பண்ணாங்க, என் சீனியர் மூலமாக அதுக்கு ட்வீட்லாம் பண்ணி ஒரு இன்வைட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். அவத்த பையாவில் ஃப்ளாட் ஆனவன் தான் நான். அவத்த பையா தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங், அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண படம். ஸோ நான் ரொம்ப கேர் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அப்படி ஒர்க் பண்ண படம். நல்ல சான்ஸ் எனக்கு, நல்ல வாய்ப்பு எனக்கு. ரொம்ப பிடிச்சதும் அதுதான் உங்கள்கிட்ட. இப்போ திடீர்னு ஒரு பாரதிராஜா கேன்வாஸ்னால் நீங்கள் இருந்துடுறீங்க, பாலா கேன்வாஸ்னாலும் இருந்துடுறீங்க, ஆதிக் கேன்வாஸ்லேயும் இருக்கீங்க. ஆமாம், ஆதிக் கூட வந்து முத்தம் கொடுத்த மாயக்காரியும் என்னால் பண்ண முடியும், விட்டுப்படண்டி என்னால் பண்ண முடியும், அவத்த பையா பண்ண முடியும், உருகுதே மருகுதே பண்ண முடியும், கோல்டன் ஸ்பேரோ பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் அந்த வெரைட்டி, இப்போ தனுஷ் சாரோட ஒன்று பண்ண முடியும், வெற்றியோட ஒன்று. ஐ ஃபீல் தட் வெரைட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கம்போசர். அதனால தான் நான் இத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம் ஏதோ தங்கி இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிளெண்டிங் கோல்டன் ஸ்பேரோ அண்ட் ஏடி. அது எப்படி சொல்றது, அது தனுஷ் சாரோடைய கால். அது அவர் வந்து அந்த ஒரு கரண் ஜோஹர் ஸ்டைலில் சூஸ் பண்ணார். கரெக்டுங்க, எனக்கு அந்த படமே அந்த மூடில் தான். ஆமாம், கரண் ஜோஹருடைய ஒரு ஸ்டைலில் அவர் சொன்னோன்னே சொன்னேன், என்ன மச்சான் கரண் ஜோஹர் மாதிரி ஐடியா கொடுக்குற, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மின்னல் ஃப்ளாஷு, உன்னை கண்டது நெஞ்சமா கிராஷு போச்சு நாட்டமாச்சு, உடனே டக்குன்னு ஏடி வரும். ஏடி என்ன எங்க அடி தொலைச்ச. ஏடி வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் சாங். எதனால? அது ஒரு சவுண்டிங்காகவும் சரி, ஒரு ஆடியோவாகவுமே நான் ரீசெண்டாக பண்ணதுல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங். ஆனால் இப்போ பயங்கர ஸ்ட்ரீம்ஸில் போயிட்டு இருக்கு. த வே ஹி ஷாட் இட், அந்த லிரிக்கு, தனுஷ் சார் வாய்ஸு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. ஏடி பொறுத்த வரைக்கும் லிரிக் அண்ட் ஐடியா வந்து தனுஷ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து
நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு ஐடியாவில் எடுத்துட்டு வந்தோம். பட் எனக்கு என்கிட்டேருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாங் ஏடி வந்து நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாங். உங்களுக்கே அப்படி தோணுது? 100%. நைஸ். ஒரு கம்போசராக எனக்கு தோணணும்ல. குட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் ஏடி. காதல் ஃபெயில் பாட்டு இருக்குல்ல, எனக்கு காதல் ஃபெயில் என்னன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டியூனை முடிச்சிட்டோம். அந்த தாங்கு 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 தான்ற ஐடியா வந்து தனுஷ் எடுத்துட்டு வந்தது. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு ஹுக் ஃபேக்டர் மிஸ் ஆகுது பாட்டில் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு திடீர்னு அவர் எடுத்துட்டு வந்தார் இந்த ஐடியா. ஏய் தாங்கு தாங்கு தாங்கி தாங்கு தாங்க அப்படி பண்ணலான்னு தாங்கு தாங்கு தாங்கி தாங்கு தாங்க தான் அதுல இதே மாதிரி ஒரு மூட் இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் இல்லை. அது ஒரு ஹை வேணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு வந்த ஐடியா, அவரோட ஐடியா. இவ்வளவு லெஜெண்டரி பீப்புள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம என்னடா எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணிட்டோம், சே ஜீவி நீ சூப்பர் அப்படின்னு? அப்படி யோசிக்கல. பட் ஆனால் ஒரு ஹாப்பினஸ், எப்படி சொல்லுது, பாலராஜா சார், தனுஷ் சார், அனுராக் கஷ்யப், பாலா சார், வெற்றிமாறன், அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன், ஆதிக், அட்லி இவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வேலை செய்யும். அதே புஷ்கர் காயத்ரி, சுதா வந்து துரோகி நான் பண்ண வேண்டியது. அப்புறம் ஒரு சின்ன அவங்க ப்ரொடக்ஷனுக்கும் எனக்குமே ஒரு சின்ன சேலரியில் ஒரு இஷ்யூ போயிட்டே இருந்துச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறதுக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் சுதா வந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க சுரரை போற்றில். ஸோ அது அந்த தள்ளி போய் வந்துச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்லேருந்தே. சுதா அது ரொம்ப தள்ளி வந்த காம்போ. நைஸ். நான் சொன்னது மழை வந்துச்சா அந்த பாட்டை நான் யாருக்குமே சொல்லவே மாட்டேன் அந்த டைமில். ஏன்னா சில பாட்டெலாம் நம்ம கேட் கீப் பண்ணி வச்சுப்போம்ல, ஓகே இது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா மயக்க மண்டல ஜென்ரலாக என்ன கேட்பாங்க, ஓட கேட்பாங்க, கரெக்டில். அப்போ அதுதான் ட்ரெண்டிங். பட் இது வந்து என் பாட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் சொன்னது மழை வந்துச்சா வந்து செல்வராகவன் சாரும் விக்ரம் சாரும் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. சிந்துபாத்னு அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆச்சு. அந்த படத்துக்கு நாங்கள் பண்ணி வச்ச பாட்டு. ஸோ அவர் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நாள் வந்து நைட் வாங்குறாரு என்கிட்ட பாட்டு. அதுக்கும் ஃபஸ்ட்டு வேறு மியூசிக் ரைட்டர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி நான் பண்ணுறேன், வராரு. ஸோ நைட்டோட சாங் பண்ணுறோம் பாட்டு. ஸோ கடன் பண்ணுற ரிதம் ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணுறேன். நானே ப்ரோக்ராம் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அவர்கிட்ட, சரி இது பாருங்கள் செல்வா சார், உடனே ஒரு பக்கம் அப்படியா, நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லலை வெயில் வந்துச்சா, வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. என்னங்க இப்போதான் டியூன் சொன்ன லிரிக்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் வச்சுக்கோ போ அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு சிங்க் எங்கள் 2 பேருக்குமே. அப்போ அந்த பாட்டு சவுண்டிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் அந்த ஆமாம் அது வேற மாதிரி கேட்கும். அது ஃபுல்லாக நானே ப்ரோக்ராம் பண்ணேன் அந்த சாங். நைஸ். ஸோ அப்படி பண்ணோம் அந்த சாங். அதுமாரி RR பார்த்தீங்கன்னா 6 நாளில் முடித்தோம். ஏன்னா படம் ரிலீஸ் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் அப்போ வந்து 30 மணி கற்பனைகளுக்கு US போய் சாங்க்கு ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாம் வீசா எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நான் போகிறேன். நீங்கள் ஃபீச்சர் ஆகிற மாதிரி இவர் என்ன விட மாட்டேன்ட்டாரு. ஏய் படம் ரிலீஸ்ரா இருறா அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டாரு. எனக்கா அமெரிக்கா போகாம தடுக்கிறானே தான் அப்படி இருக்குது. ஆனாலும் சரி மயக்கம் என்ன செல்வா சார் படம், தனுஷ் சார் படம், ஓகே. அந்த தீம் பற்றி சொல்லுங்களேன். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒரு தீம் வேணும்டா, நான் வந்து ஷூட் பண்ணணும், ஒரு கேப் இருந்துச்சு அவருக்கு, ஷூட் பண்ணணும்னாரு. சரி சார் வாங்க உட்காந்தாரு. என்ன பண்ணலாம் ஐடியா தான் பேசிட்டு இருந்தோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசணும். நான் சும்மா அப்புறம் கீபோர்டு வச்சுருந்தேன், சும்மா வாசித்தேன், டங் 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 சும்மா வாசிட்டு இருந்தேன். உடனே பார்த்தாரு, அதை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னாரு. சும்மா தான் வாசித்தேன். அதான்டா ரெக்கார்ட் பண்ணுறா, அதான்டா தீம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் 2 பேருக்கும் மேஜிக் நடக்கும். 1901 அந்த ஃபஸ்ட்டு தீம் அந்த RR வந்துருச்சு, பெரிய படம். ஸோ அந்த தாய் தின்ற மண்ணையில் பண்ண ஒரு பிட்டில் தான் ஆரம்பிக்கிறேன் அந்த ரீ ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு டைட்டில்ஸ் போகுது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரிங் செக்ஷனில் வச்சு படத்துடைய ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அது டப்புன்னு வந்த பல்ஸ். அது ஓகே இப்படி வந்துச்சு. ஓகே அந்த சோலாஸ் பற்றி ஒரு பிக்டோரியலாக அவர் வந்து டிஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வரப்போகிறாரு அப்படி சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் த பிட் வித் தாய் தின்ற மண்ணிஸ் BGM. மயக்கம் என்ன ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஏன்னா அந்த படத்துக்கு போயிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஒன் இன்ட்ரெஸ்டிங் இன்புட் ஆர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தட் யூ ஆர் ட்ரைங் டு கிராக் வித் வாடிவாசன், சம்திங் தட் யூ ஆர் ட்ரைங் மியூசிக்கலாக. ஸ்கோராக வந்து எனக்கு ரொம்ப வாய்ஸஸ் வச்சு பண்ண போகிறேன்.
வாய்ஸிங் இப்போ தங்கலான்ல ஒன்று ட்ரை பண்ணேன் வாய்ஸ் வச்சு, ஆமாம். இதில் வேற ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் வாய்ஸிங் அண்ட் பர்கஷன்ஸ் வச்சு ஒன்று பண்ண போகிறேன். ஏன்னா அசுரனில் வந்து ட்ரம்பட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். நானும் வெற்றிமாறனாலே ஒரு ட்ரம்பட் வரும், அந்த பையனுக்கு பயம் இல்லை வரும், அப்புறம் வரும். ஸோ அது இல்லாமல் வாய்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கேன். தெரியல, திருப்பி ட்ரம்பட் தான் வேணும் அப்படின்னா தம்பி அதை எடுத்துட்டு வாப்பா குடவுன்ல இருந்து கொண்டு வர சொல்லணும். அது வந்து படம் தான் டிசைட் பண்ணும். பட் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஃபோக்லேயே வேற ஒரு டிஞ்ச் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செம்ம சாங், பியூட்டிஃபுல் சாங் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ரொடியூசர் வந்து அதை கேட்டு இதுவாயிட்டார், மெய் மறந்து மெய் செலுத்து விட்டார். எங்கள் ப்ரொடியூசர் கால் பண்ணார், தம்பி சூப்பர்ரா இதாண்டா அவங்ககிட்ட அப்படின்னு கால் பண்ணி சொன்னார் தானு சார். நேற்று தான் அவங்களை மீட் பண்ண அவங்க சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் தி சாங் ஹஸ் கம் அவுட் வெரி நைஸ், பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. அப்புறம் வெங்கி அட்லூரி சூர்யா சாரும் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்று லாக் பண்ணிட்டோம், பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங். லக்கி பாஸ்கர் அவரோட பண்ண 2 படமும் ஹிட். ஆதிக் மாதிரி எப்படி த்ரிஷானந்தரா மார்க்கேன் ஹிட்டுக்கு அப்புறம் குட் பேட் அக்லி, வாத்தி, லக்கி பாஸ்கர், இப்போ மூணாவது படம். கடைசியாக நான் ஃபஸ்ட்டு பேர் தான் பேசணும்னு நினச்சேன். ஹெச் ஸ்ரீதர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் தமிழ் ஃபில்ம் மியூசிக். ஒன் இன்ஸ்டன்ஸ் வேர் ஹி ஆக்சுவலி ஷிஃப்டட், ஒரு முக்கியமான ஷிஃப்ட் உங்களோட ஆடியோலன்னா அவர் என்னன்னா அவர் எந்த நிலை ரஹ்மான் சாருடைய மிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்லாம் கேளுங்க, சந்திரலேகாலாம் பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் நார்மலாக இருக்கிறது கூட அவர் அப்படி டங்குன்னு எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் வைப்பார். அவர் நமக்கே இருக்கும், என்ன சார் காது வலிக்குது சார், அந்த லெவலில் அவர் கொண்டு போய் ஒன்று பண்ணுவார். அவருடைய அக்ரெஷன் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வெயில் அவர் சொன்ன ஒரு கமெண்ட் தான் ஞாபகம் வருது. வெயில் மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே அவர் காரில் கூப்பிட்டு என்னை போட்டு காமிக்கிறாரு, சார் சூப்பர் சார். எனக்கு ரோஜா நான் மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சோ உன்னோட ஆல்பம் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வருதுடா. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு கேப்டிவேட்டிங்காக இருக்குது, மியூசிக் இருக்குது, உனக்கு மியூசிக் நாலேஜ் பயங்கரமாக இருக்குது, அதுவும் தெரியுது எனக்கு. எனக்கு ஆடியன்ஸாகவும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. யூ கேவ் மீ த சேம் ஃபீல் வாட் ரெமான்ஸ் கேவ் மீ இன் ரோஜா. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆல்பம் டு மிக்ஸ் அப்படின்னு சொன்னார். சார் தேங்க்ஸ் சார், இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மீ சார் அப்படி சொன்னேன். அவர் வந்து எனக்கு கடைசியாக மிக்ஸ் பண்ண ஆல்பம் அங்காடி தெரு வரைக்கும் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் எனக்கு 1001 வந்து நான் உடனே கேஜே சிங் கிட்ட போய் மிக்ஸ் பண்ணேன். ஓரம்போ கேஜே சிங் தான் மிக்ஸ் பண்ணாரு. ஸோ கேஜே சிங் தான் வந்து இது பண்ணாரு, விஷால் பாரத்வாஜுடைய எல்லா படங்களும் அவரு தான் மிக்ஸ் பண்ணுவார். கமீனே, அப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஓம்காரா, ஹீஸ் ஆல்சோ 5.1 மிக்சிங் இன்ஜினியர் அண்ட் ஸ்டீரியோ மிக்சிங் இன்ஜினியர். ஸோ கேஜே சிங் தான் எனக்கு 1001 பண்ணாரு. அப்புறம் சாந்தனு ஹுட்லிக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து யாஷ்ராஜோட படங்கள்லாம் பண்ணுவார். அவர் தான் எனக்கு மதராஸ் பட்னம் பண்ணார். பட் ஆடுகளம்லேருந்து நம்ம ஜோசன், ஸ்ரீஹரி இந்த பசங்க தான். ஸோ இப்போ எல்லாமே ஜோசன் தான் மிக்ஸ் பண்ணுறாரு, ஜெகவசன். ஸோ ஸ்ரீதர் சார் வந்து இட்ஸ் லைக் அ லெஜண்ட். அவர் 5.1ஓட கிங் அவர். அதாவது அவர் எப்படின்னா ரோஜா மாதிரியும் மிக்ஸ் பண்ணுவார், கில்லியும் அவர் தான் மிக்ஸ் பண்ணார். அந்த மாதிரி ஒரு மிக்சிங் இன்ஜினியர். 5.1 சூப்பராக பண்ணுவார், ஸ்டீரியோவும் சூப்பராக பண்ணுவார். ஐ திங்க் ஹேராம் மிக்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹி வாஸ் லைக் அ ஹியூஜ் திங் ஃபார் அஸ். அவர்கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்லவே நாங்கள் பயங்கரமாக யோசிப்போம், சார் அந்த ஒரு 2 dB ஒண்டி கொஞ்சம் ஏற்றி விடுங்க சார். கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னுவாரு. சார் ப்ளீஸ் சார் அது ஒண்டி கொஞ்சம் ஏற்றி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கரெக்ஷன் சொல்லுவோம் அவர்கிட்ட. பட் இஸ் அ கிரேட் மேன், இஸ் அ ஹியூஜ் லாஸ். அவரோட நம்பர் கூட நான் என் ஃபோனில் டெலிட் பண்ணல, இன்னும் வச்சுருக்கேன். ஹெச் ஸ்ரீதர் வந்து சச் ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். அவரு நாமத்துக்குமார்லாம் வந்து அசெட் ஆஃப் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா. அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஹேராம் சவுண்டிங் அவர் காரணம், ரோஜாவுடைய சவுண்டிங் மிக்சிங்க்கு. ஸோ ரெமான் சாரோட எல்லா சாங்குமே வந்து ரெமான் சார் என்ன தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாரு, பட் இவர் வந்து அதை அலைன் பண்ணி அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்சிங்லாம் வந்து ரிதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தனியே தனந்தனியே, அப்புறம் வந்து திருடா சந்திரலேகா சாங். அதுக்கப்புறம் இப்போ எனக்குமே உருகுதே அவர் தான். அந்த லோலக்ஸ்க்கும் அந்த பேஸும் அப்படி வந்து அந்த லெஃப்ட் பேஸ் வந்து அவ்வளோ அழகாக கேட்கும். அது எல்லாமே ஸ்ரீதர் சாரோட மேஜிக். ஸோ எனக்கு குசேலன் மிக்ஸ் பண்ணார், அங்காடி தெரு தான் லாஸ்ட் கடைசியாக. ஆமாம் மிக்ஸ் பண்ணிட்டாரு, இறந்துட்டாங்க. அதோடைய பேலன்ஸை வந்து சிவகுமார், அந்த இன்னொரு இன்ஜினியர், அவருடைய எப்பவுமே ரஹ்மான் சாரோட இன்னொரு இன்ஜினியர் சிவகுமார் சார் வந்து அது ஸ்ரீதர் சார் மிக்ஸ் பண்ணிட்டாரா, இதை முடிச்சு கொடுக்க சொன்னாங்க. இதை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏஎம்ல வச்சு எனக்கு முடிச்சு அதை அவுட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவர் கடைசியாக கை வச்ச ஆல்பம் அங்காடி தெரு. ட்ரூலி அ கிஃப்டட் ஜேர்னிங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலேட்டடாக ஒரு பிளாக் ஆரம்பித்தேன். அதில் நான் ஃபஸ்ட்டு எழுதின
படம் வந்து மதராஸ் பட்டினம். ஓகே உங்களோட பாட்டை பற்றி தான் நான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். ஓகே ஓகே ஸோ என்னோட ஃபில்ம் அப்ரிசியேஷன் ஜேர்னி வந்து தேங்க்யூ. உங்களோட பாட்டோட தான் Thank you. ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய பேர் மதராஸ் பட்டம் வந்து நிறைய பிளாக்ஸில் வந்து எழுதுனாங்க. அப்போது அந்த இவர் கூட ஒரு வாட்டி எழுதியிருந்தார், விகடன் நினைக்கிறேன், சாருலதா. என்ன ஆஹா. சொல்லியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது எனக்கு இவர் மியூசிக் பிடிக்காது, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்துச்சு, இவன் மியூசிக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஆரம்பிச்சது, பூக்கள் பூக்கும்னு, இன்னிலேருந்து நான் உன்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லி. ஆஹா. அது மாதிரி வெயிலுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன் மறக்க முடியாதுன்னா கே பாலச்சந்தர் சாரோட ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரில் வந்து தமிழ் சினிமாவின் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஜிவி பிரகாஷ் அப்படின்னு அவர் வசந்தபாலனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அப்போ அவர் படம் இம்ப்ரெஸ் ஆனா லெட்டர் எழுதுவார் ஆமாங்க. பாலச்சந்தர் சார். ஆமாம். அந்த லெட்டரில் என் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய, அதே மாதிரி குசேலன் லான்ச்சில் ரஜினி சார் சொன்னாங்க, இவன் வந்து ரஹ்மானுடைய சவுண்ட் இருக்கு, ராஜா சாருடைய ஃபீல் இருக்கு, இது ரெண்டோட பிளெண்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை விட பெரிய கிரெடிட் ரஜினி சார் வந்து, நான் வந்து மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, அப்போ ரஜினி சார் நான் ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். சரி, எப்படி காமெடி எப்படி நல்லா பண்ணுறீங்க, நான் டார்லிங் பார்த்தேன், காமெடி டைமிங் இப்படி எப்படி அப்படின்னாரு. இல்லை சார் தெரில சார், உங்கள் படங்கள்லாம் பார்த்து எல்லாம் அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹியூமர்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க, அதெல்லாம் பார்த்து தான் சார் இன்ஸ்பிரேஷனு, காமெடி டைமிங் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் பிரபுதேவா சார் வந்து விட்டுப்படண்டி சாங் பார்த்துட்டு என்கிட்ட, ஏய் நான் அன்னைக்கு டிவியில் பார்த்தேன்டா, சாங் போயிருந்தது, உனக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்கு, ஐ லைக் யுவர் டான்ஸ், அது யார் பண்ணா, பாபா பாஸ்கர் தானே அப்படின்னு. ஆமாம், நான் அவன்கிட்ட பேசினேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்றது, ஆஃப் ரெக்கார்ட் எனக்கு பெரிய காமெண்ட்ஸாக ஃபீல். இல்லை, நம்ம நிறைய மியூசிக் பற்றி பேசணும். தெர் இஸ் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட், ஜிவி ஆஸ் அன் ஆக்டர் அப்படி டக்குன்னு என் பக்கத்தில் வந்துட்டாருங்க. சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் ஒரு டெத் சீன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க அந்த ஷார்ட்டில், ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து. அதுக்கான மேஜர் ஷிஃப்ட் எனக்கு வந்து பாலா சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் நாச்சியாரில் தான் எனக்கு கம்ப்ளீட் 1 செகண்ட் கூட அந்த கேரக்டர்ல இருந்து மிஸ் ஆகாமல் இருப்பேன். நான் பண்ண படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாச்சியார், பிகாஸ் ஐ வாசன்ட் மை செல்ஃப் இன் தட் ஃபிலிம். அது வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படத்தில் நம்மளாலாம் பண்ண முடியுமா, நம்ம ஜாலியாக காமெடி படம் பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பாலா சார் தான் அது வந்து, ஏய் வாணி இந்த பண்ணு, உன்னால் பண்ண முடியாது யார் சொன்னா, புஷ் பண்ணு. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், இப்போ சாங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும், அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது வந்து நான் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் விழுந்து விழுந்து செய்வேன். எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கு. அதை எப்படி சொல்றது, அந்த பர்சிஸ்டன்ஸும் அந்த விடாமுயற்சி, அந்த மாதிரி. அப்படி விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு கிராக் பண்ண ஏதாவது சாங் இருக்கா? தாய் தின்ற மண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிராக் பண்ண சாங் தாய் தின்ற மண்ணே தான். இல்லை, டிஸ்கிரிப்ஷனே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஸ்கிரிப்ஷன். ஒரு தமிழ் அரசர் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு, சூப்பர் பவர். ஒரு பொண்ணு வந்து அவரை செடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க வேற அரண்மனையிலேருந்து வராங்க, அவங்க தெலுங்குல பாடுவாங்க, இவர் தமிழில் பாடுவார். ஸோ இதில் ஒரு பெயின் இருக்கணும், இவர்கிட்ட லஸ்ட் இருக்கணும், இவர் செடியூஸ் பண்ணுவார், இவர் வந்து பெயினில் இருப்பார். ஸோ நான் டியூனை நான் எப்படி அலைன் பண்ணணும்? ஸோ அவள் வந்து அந்த சான்ஸை வந்து சின்ன மஞ்சி பங்காரு அது அந்த இது ஸோ நித்யஸ்ரீ மேம் ரெக்கார்ட் பண்ணோம். அதில் அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கிளாசிக்கல்லேருந்து எடுத்தோம், தியாகராஜர் கிட்டேருந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், கீர்த்தனைகள்லேருந்து எடுத்தோம். அவங்க வந்து பயங்கரமாக எல்லா கீர்த்தனையும் பாடுவாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு ரெக்கார்ட் நித்யஸ்ரீ மேம். ஜெனின்லி ஹாப்பி. நிறைய பாடல்கள், நிறைய நல்ல இசை அனுபவங்கள் நீங்கள் எங்களுக்கு தரணும். லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. ஸோ டெஃபினட்டாக இன்னும் டீட்டெயில்டாக சாங்ஸை நம்ம இன்னொரு வாட்டி டைசெக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அவ்வளோ இருக்குங்க. நான் வந்து இவங்களுக்கு அமிச்சு ஒரு 20 பாட்டு, அவசர அவசரமாக 5 பாட்டு தான் பேசியிருக்கேன். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் மாத்திவன் அண்ட் எம்பவர் அண்ட் திஸ் ஹோல் டீம் பிஹைண்ட் யூ. அன்புடன் கோவை பிரகாஷ் குமார். Cafe by Cassette presents The மாதேவன் ஷோ. நல்ல கான்வர்சேஷன், நல்ல இடம், அட்டகாசமான பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க அண்ட் சூப்பர் ஹாட் சாக்லேட். தேங்க்யூ ஸோ மச் Cafe by Cassette. இப்போது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. நிதானமாக பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பெட்டர் வீடியோஸ் டு கம்.